ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸ்பைசி டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கெச்சப் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ போல் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி பழத்தை கட் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை 2ஆக கீறி மேலே இருக்க அந்த கண்ணை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை 4ஆக கட் பண்ணிக்கலாம். எல்லா தக்காளி பழத்தையும் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பேனில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் நம்ம 4ஆக கட் பண்ணி வச்சுருக்க எல்லா தக்காளி பழத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாம். தக்காளி பழம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது சாஸுக்கு நல்லா கலர் கொடுக்கும். இதோட 2 பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இந்த சாஸுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தக்காளியை நம்ம வேக வைக்கும் போது அதுலேருந்து வர தண்ணியை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளியிலேருந்து நிறையா தண்ணி வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி இந்த சாஸ்க்கு நமக்கு போதுமானதாக இருக்கும். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லாட்டினா ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுவே நமக்கு காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா ரெட் கலரில் இருக்குது. இதை நம்ம இப்போ பொடி வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் கொட்டி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக போட்டிங்கன்னா நமக்கு வெளியில் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லா தக்காளியும் நல்லா வடிகட்டியாச்சு. இந்த சக்கை நமக்கு தேவையில்லை, அதை கீழே போட்டுடலாம். சாஸ் எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இந்த டொமேட்டோ சாஸை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது இதோட 1/4 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/4 கப் போல் குக்கிங் வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் சில்லி சேர்த்து பண்ணியிருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா சில்லி, பட்டை, கிராம்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சுகர், வினிகர், உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கெச்சப் செய்யும்போது நம்ம எல்லாமே பழுத்த தக்காளியாக சேர்த்தோன்னா நமக்கு காஷ்மீரி மிளகாவோ இல்லை ஆர்டிஃபிஷியல் கலரோ தேவைப்படாது. ஒரிஜினல் கலரே போதுமானதாக இருக்கும் நமக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த சாஸ் வந்துட்டு நமக்கு வெஜிடபிள் ஃப்ரை ரைஸ், பப்ஸு இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தக்காளி பழம் எல்லாம் நல்லா வெந்து அதில் இருக்க பபிள்ஸ்லாம் நமக்கு வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, லைட்டாக மேலே தெறிக்கும். அது இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இதே மாதிரி. கெச்சப் ரெடி ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுனா, கரண்டி வச்சு இந்த நடுவில் இந்த மாதிரி கோடு போடுங்க. அப்படி கோடு போடும்போது நமக்கு ரோடு மாதிரி க்ளீனாக வந்துருச்சுன்னா நமக்கு கெச்சப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த கெச்சப்பை நமக்கு இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்புலேயே வச்சுருந்தோம்னா ரொம்ப திக்காயிரும். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும் நமக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. கெச்சப் நமக்கு 1 ஹவருக்கு மேலே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இதை கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நல்லா கழுகிட்டு டவல் வச்சு தொடச்சி வச்சுருக்கேன். ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த கெச்சப் நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய சூப்பரான ஸ்பைசி டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.